ஸ்மைல் ப்ளீஸ். எப்போதும் முகத்திலும் வாழ்விலும் புன்னகை தவழட்டும். புன்னகைக்கும் போது மனதும் குறிப்பாக இதயம் முழுமையாக செயல்படும். ஆகவே எப்போதும் புன்னகையுடன் இந்த வகுப்பிலும் வாழ்விலும் திகழ திரும்ப திரும்ப உங்கள் மனதை நினைவூட்டுங்கள். அப்போ தான் பழக்கம் வழக்கமாக மாறும். சடசக்கர பேதன் இதை பற்றி விளக்கமாக பின்னர் பேசலாம். முதுகின் தண்டுவடத்தில் சக்கரம் இருக்குமிடம் இடுப்புக்கு கீழிருந்து மேலாக கொள்ளுங்கள். சொல்லும் நிறம் கல்லிலும் உன்னை சுற்றி நிறமண்டலமாக மாற்றி, அதே வேளையில் சக்கரம் இடமிருந்து வலமாக அதே கலரில் அந்த இடத்தில் சுற்றுவதாக கண்களை மூடி கற்பனை செய்யுங்கள். பயிற்சிக்கு போகலாம். உடன் சேர்ந்து சொல்ல முயற்சிக்கவும். 3 முறை சொல்வோம். கண்களை மூடியே இருங்கள். மூலாதார சக்கரம் அல்லது ரூட் சக்கரா பண வரவுக்கு முக்கியமானது. இடுப்புக்கு கீழ் தண்டுவடம் ஆரம்பிக்கும் இடம் கலர் சிவப்பு. எழுத்து லம் ல இம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து சொல்லவும். லா 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 அடுத்து தொப்புளுக்கு 1 இன்ச்சு கீழ் முதுகு தண்டுவிடத்தில் நிறம் ஆரஞ்சு. எழுத்து வ இம் வம். வ வ வ அடுத்து தொப்புளுக்கு 2 இன்ச் மேல், அதாவது இதயத்திலிருந்து தொப்புளுக்கும் இடைப்பட்ட இடத்துல நிறம் மஞ்சள். எழுத்து ர ர இம் ரம். ர ர ர அடுத்து ஹார்ட் சக்கரா, அதாவது இதயத்துக்கு நேராக பின்னால் முதுகு தண்டில் கலர் கிரீன், நிறம் பச்சை. எழுத்து ய இம் எம். இது மனிதன் அன்பு, காதல் இதை தூண்ட வல்லது.
யா அடுத்து த்ரோட் சக்கரா, அதாவது கழுத்துக்கு நேராக பின்புறம் முதுகுத்தண்டில், நிறம் நீலம், கலர் ப்ளூ, எழுத்து ஹ இம் ஹம். அடுத்து நிறம் பர்பிள், அதாவது கலர் வந்து கத்திரிக்காய் கலர். ஓகே, கத்திரி கலர். இடம் வந்து நெத்திக்கு நேராக, இது தேடை சக்கரா, நெற்றிக்கு நேராக பின்னாடி. பிடரியில் சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்கணும். கத்திரிப்பூ கலர். இடமிருந்து வலமாக. எழுத்து ஓ இம் ஓம். ஓ அடுத்து க்ரௌன் சக்கரா, அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தது பூராமே முதுகு தண்டு விடத்தில் சக்கரம் சுற்றுற மாதிரி, இப்போ வந்து உச்சந்தலையில் வானத்தை பார்த்து உச்சந்தலையில் அப்படியே கிளாக் வைஸில் சுற்றணும் அந்த சக்கரம். அது வந்து கலர் வந்து வயலட் கலர், வயலட். எழுத்து வந்து ஓசை வந்து ஆ ஊ இம். ஆ இப்போது சகஜமாக மூச்செழுத்து விடுங்க. உங்கள் கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். இப்போது மன்னிப்பு பிரேயர். இதை கேட்கும்போது உங்கள் காதுக்குள்ளிருந்து
புகை வெளியே வர்றது மாதிரி நினச்சிக்கிறேங்க. நான் சொல்ல சொல்ல சேர்ந்து சொல்ல முயற்சிங்க. பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பத்தினரோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தினரையோ தங்களது உறவினர் அல்லது முன்னோர்களையோ வார்த்தைகளினாலோ எண்ணங்களினாலோ செய்கைகளினாலோ எப்போதாவது காயப்படுத்தி இருந்தால் நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்னும் தீயில் இதுவரை தடையாயிருந்த எதிர்மறை அதிர்வுகள், எதிர்மறை ஆற்றல்கள் முழுமையாக எரிக்கப்படட்டும். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை வலுப்படுத்த நான் மன்றாடி வேண்டுகிறேன். நெக்ஸ்ட்டு போனோம். ஓம் நமச்சிவாய. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Om Namachivaya. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Om Namachivaya. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Om Namachivaya. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Om Namachivaya. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram.
ஓம் நமச்சிவாய நமக. My dear Mani, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. ஓம் நமச்சிவாய நமக. My dear Mani, I'm sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. Jai Sri Ram. Thank you. Friends, கைகளை ரப் பண்ணிட்டு கண்ணில் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. நாம் எல்லோரையும் கனவு காணுங்கள் என நமக்கு எடுத்துரைத்த அப்துல் கலாம் ஐயாவுடைய செல்ஃப் டாக்கை இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே இந்த பயிற்சின்றதில் எப்பயுமே உட்காரும்போது எப்போதுமே நம்முடைய தண்டுவிடம் நேராக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டாக உட்காருப்பாங்க, பார்வை நிமிர்ந்து இருக்கட்டும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ரைட் ஹேண்டை நல்லா உயர்த்தி கோஷம் போடுறது மாதிரி நம்மளுக்கே சூளுரைப்போம். எஸ், ஐ ஆம் தி பெஸ்ட். I can do it. God is always with me. I am the winner. Today is my day. Yes, today is our day. இன்றைய கிளாஸில் அட்டென்ட் பண்ணுறவங்க அனைவரும் ஸ்டார்டிங்கில் இங்கே தம்ஸ்அப் போட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் அப்படி போடாதவங்க மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தம்ஸ்அப் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், கண்கள் மூடிய நிலையே இருக்கட்டும். இப்போது அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லும்போது கூடவே சேர்ந்தே சொல்லலாம். எனக்கும் எனது குடும்பம் மற்றும் என்னை சார்ந்தவருடனான உறவு முறை நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. எனது உடல்நலம், மனநலம், ஆன்ம நலம் நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. நான் எனது உடலுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் உண்பதுடன் உண்ணும்போது நிதானமாக 32 முறைக்கு மேல் மென்று உண்பதால் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது. முறையான பயிற்சிகள், அளவான ஆழ்ந்த உறக்கம், தேவையான சூரிய ஒளி, வேண்டிய அளவு தண்ணீர், எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக கையாளும் மனப்பக்குவம், இவை அனைத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமைக்கு திரும்ப உதவுகிறது. தினமும் இரவு 7 மணிக்கு முன்னரே எளிமையான உணவை முடித்துவிட்டு 9 மணிக்கு மேல் ஸ்கிரீன் பார்ப்பதை தவிர்த்து 10 மணிக்கு முன்னர் யோக நித்ரா பயிற்சியுடன் உறங்கச் சென்று அதிகாலை உற்சாகமாக எழுந்து
சடசக்கர பேதன் மற்றும் காலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வருகிறேன். சுறுசுறுப்பான நடை, இளமை தொல்லும் உடல், சரியான எடை, பொலிவான முகம், தெளிவாக முடிவெடுக்கும் சிந்தனை, உற்சாகமூட்டும் பேச்சு என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதால் மிக்க மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கிறேன். என்னை எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையுடனும் எடுத்த எந்த காரியத்திலும் பெரும் வெற்றி பெறுபவனாகவும் எனது இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உதவும் வகையிலும் சரியான மக்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயங்க வைக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடானு கோடி நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்காக அஃபர்மேஷன் சொன்னோம். அடுத்து அஃபர்மேஷனோட இதை குரூப் ப்ரேயர்னும் சொல்லலாம். நான் சொல்கிறத அப்படியே திருப்ப சொல்லும். நமது காலை பயிற்சி குடும்பத்தில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மற்றும் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையிலும் நல்ல உடல்நலம் மற்றும் மனநலத்துடனும் உறவுமுறை மேம்பட்ட அபரிதமான வாழ்க்கை வாழ நான் மனதார பிரார்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதுடன் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. சேர்ந்தே சொல்லுங்க. தினமும் எனது உடல் தூய்மைக்கும் மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான வீதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி. இப்போ நானே சொல்கிறேன், நீங்கள் மனசில் ஆழமாக கேளுங்க போதும். எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமற நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவு வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மட்டுமல்லாமல் மற்ற உயிர்களுக்கும் மற்றும் தாவரங்கள் என அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்து சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும்
நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகளை மட்டுமே கவர்ந்திழுக்கும் உதவும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீரில்லாமல் நான் இல்லை. நீரில்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. கண்கள் மூடிய நிலையிலே இருக்கட்டும். 2 கையையும் எடுத்து அப்படியே சூடு வறக்க தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் விரல் நுனியை அப்படியே கண்ணில் ஒத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது விரல் நுனியை பார்க்குற மாதிரி அப்படியே கையை இறக்கி விரல் நுனியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கண்ணை திறக்கணும். உங்கள் முன்னாடி உள்ள தண்ணிக்கு நன்றி சொல்லிவிட்டு சிப் பை சிப்பாக எடுத்து குடிக்க வேண்டியது தான். எஸ் நண்பர்களே, சாதாரணமான தண்ணீரை, அதாவது நம்ம அனைவரும் ஒன்றா இணைஞ்சு கூட்டு பிரார்த்தனைனால் அதே தண்ணீரை ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீராக மாற்றியிருக்கோம். இப்போ அந்த தண்ணீரை கையில் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்கிட்ட நம்ம தேவையையும் விருப்பங்களையும் சொல்லிட்டு, நம்மளுக்கு நிறைவேற வேண்டிய விருப்பம் எல்லாம் சொல்லிட்டு அந்த தண்ணியை நன்றியோடு எடுத்து சிப்பாக சாப்பிட்லாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட எப்போதுமே நம்மளுக்கு உள்ள வாட்டர், நம்ம பாட்டிலோட ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஒரு கிளாஸ்லேயோ பாட்டிலையோ வச்சுக்கிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை நம்ம குடித்தது போல் நம்ம ஃபேமிலி மெம்பர் குடிப்பாங்கள்ல, அந்த பானையிலையோ அந்த கேன்லேயோ அதில் ஊற்றிட்டு மிச்சம் இருந்தால் நம்முடைய தோட்டத்துக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து தான் நன்றியுணர்வு நேரம். நேற்று நடந்த நல்ல நல்ல முக்கியமான ஒரு 5 நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திக்கிறேங்க. என்ன நிகழ்வுகள் உங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும், அதை ஞாபகப்படுத்திக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம அதை இப்போ நம்ம அவங்க டைரியில் எழுத ஆரம்பிக்கலாம். ஷார்ட்டாக அது நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க. அது அப்படி எழுதும்போது அது ஒன்றும் எங்கேயும் அனுப்ப போகிறதில்ல, சும்மா நம்மளுக்கு அது ஏன்னா நன்றி உணர்வு தான் மெயின் திங், கிராட்டிடியூடு. ஏன்னா ஓகே, அதை எழுதிட்டு அப்படி எழுதும்போது கையில் அந்த மேஜிக் ராக் இருக்குல்ல, அதை கையில் வச்சுக்கிட்டு எழுதுங்க. இப்போ நம்ம எழுதலாம், 1 by 1 எழுதலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யது குலவாசிகள் நாம நம்மளோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிடணும், நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரியணும், நம்ம முன்னோர்கள் யாருன்னு நமக்கு தெரியணும். ரிக்வேதத்தில் பஞ்சஜனஹான்ட்டு 5 பழங்குடியினர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழங்குடியினர் சத்திரியர்கள். இந்த சத்திரிய பழங்குடியினர்கள் ஆரியர்களாக இருந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா அனு, துருஹு, புரு, துர்வாசா, யது. இந்த யதுவோட வம்சம் தான் யது வம்சம் நாம் சொல்கிறோம். இந்த யது வம்சத்தில் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கிறாரு. இந்த யது குலவாசிகள் தான்
தங்களை யாதவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. தமிழில் நாம் யாதவர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ நம்மளோட முன்னோடியாக இருந்தவர் யது, அவரோட குறிப்பு ரிக்வேதத்தில் இருந்திருக்கு. அவர் யார் அப்படின்னா, இது வந்து ஒரு பழங்குடியினர் குழுக்கள், 5 குழுக்களில் மூத்த குடி மக்களில் நாம் ஒருத்தர், நாம் ஆரியர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ வந்து யாதவ குல மக்கள் ஆரியர்கள் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள எக்ஸ்பிளனேஷன் படி ஆரியர்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு நம்ம மனசில் பூத்தி விட்டுட்டாங்க. இது உண்மையா பொய்யான்னு நம்ம பார்த்தாதான் நம்மளோட அடையாளம் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். இன்னைக்கு சில மேற்கத்திய நாட்டு சித்தாந்தவாதிகள் நம்மளோட பாரம்பரியத்தை சீர்குலைக்கிற வகையில் பொய்யான தகவலை சொல்லி நம்மளோட அடையாளத்தை நம்மக்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. ஆரியர்னா யாரு? ஆரியர் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் நன்கு கற்றவர், நல்ல வீரத்துடையவர், இது ஆரியர் அப்படிம்பாங்க. அதாவது குறிப்பாக இந்த ஆரிய பட்டம், ஆரியருங்கிறது எந்த ஒரு ஜாதியும் கிடையாது, எந்த ஒரு இனம் கிடையாது, மொழி கிடையாது, நிறம் கிடையாது. ஆரியர் என்பது ஆங்கிலத்தில் நாம் நோபல் மென் அப்படிமோ. நன்கு கற்று நல்ல பக்குவம் அடைந்த நல்ல பகுத்தறிவு உள்ள மனிதனை, அரசர்கள், இவங்களாம் வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள மக்கள், நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடிஞ்ச மக்கள், இவங்களெல்லாம் ஆரியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆரியர் அப்படிங்கிறது ஜாதியாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆரியருங்கிறது ஜாதி கிடையாது. அப்போது ஞானம் யார்கிட்ட இருக்குதோ, வீரம் யார்கிட்ட இருக்குதோ அவர் ஆரியர் அப்படிங்கிறத உண்மையான அர்த்தம். இப்போ கிருஷ்ணர் ஆரியர், இதுதான் டிஃபால்ட்டாக உள்ள விஷயம். கிருஷ்ணர் சத்திரியர், யதுகுலம், அவர் ஆரியர். அப்போ யாதவ குலம், நாமளும் ஆரிய வம்சத்தில் வந்தவர்கள்தான். ஆரியங்கிறது இப்போ சொல்கிறேன், ஜாதி கிடையாது, தோல் நிறம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது. ஆரியர் என்பது சிந்தனையில் சிறந்தவரும், பகுத்தறிவு பண்பு உடையவரும், ஞானமுடையவரும், அந்த தர்மத்தை காக்கும் வலிமை உள்ளவரையும் நாம் ஆரியர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். எந்த ஜாதி உள்ள மக்களும் ஆரியர் என்று அவங்கள நாம் குறிப்பிடலாம். இதுதான் நம்மளோட பாரம்பரியமாக இருந்திருக்கு. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா யாதவர்கள், ஆரியர்கள், ஆரிய வம்சம், ஆரிய சத்திரிய பழங்குடியினராக இருந்த யது வம்சம் அப்படின்னு நம்ம அடையாளத்தை நாம் பெருமையாக எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்கு நம்ம பாரம்பரியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெய் யது வம்சம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் பாரதம்.